வணக்கம் மக்களே, இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சீரிஸில் 5th வீடியோ. இந்த வீடியோவில் ஒருத்தர் அனுப்பி டெலிட் பண்ண வாட்ஸ்அப் மெசேஜை எப்படி படிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஈவன் ஃபோட்டோஸ் கூட அனுப்பி டெலிட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் என்ன ஃபோட்டோன்னு. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் நிறைய வரும். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் உங்கள் எம்கே, இது நம்ம தூதுவன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோம். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு உள்ளே போனோன்னா இப்படி தான் இருக்கும். அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா எந்த ஆப் யூஸ் பண்ணணும்னு கேட்கும். வாட்ஸ்அப் போட்டுனா வாட்ஸ்அப் மட்டும் கொடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாச்சும்னாலும் அதையும் கொடுத்துக்கோங்க. நான் வாட்ஸ்அப் மட்டும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. அகைன் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா ஓகே கொடுத்துருங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் பேரலல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி 2 இன்ஸ்டாகிராமு, 2 ஃபேஸ்புக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஏன்னா நான் பேரலல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால வாட்ஸ்அப் நம்மளுக்குள்ளேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். பண்ணிட்டு டெலிட் பண்ணோன்னே அந்த ஆப்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கும் யாராச்சும் மெசேஜ் அனுப்பி டெலிட் பண்ணால் அந்த ஆப்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் என்ன மெசேஜ்னு ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ ஏதாச்சும் ஃபோட்டோ அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ டவுன்லோட் வந்து ஃபோட்டோஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி வீடியோஸும் ஆட்டோ டவுன்லோட் வச்சா தான் என்ன வீடியோ அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நம்மளுக்கு வீடியோலாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஸ்லோவாக டவுன்லோட் ஆகும். அப்படிங்கிறதுனால அவங்க அனுப்பணும்னு டெலீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த வீடியோ டவுன்லோட் ஆகிருக்காது. இதே ஆப்பில் ஸ்டேட்டஸ்லாம் கூட நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். யாராச்சும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சாங்கன்னு வைங்களேன், யாராச்சும் ஆட்டை போட்டு டக்குன்னு வைப்பானுங்க. எப்படி வைப்பானுங்க நம்மளுக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்திருப்போம். இதே மாதிரி ஆப் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஆப்லையும் அதே மாதிரி வசதி இருக்கனால கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்மளாம் ஒரே கண்ட்ரி. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. லைக்கு, கமெண்ட், ஷேரு 3 மறக்காமல் பண்ணிருங்க. இன்னொரு இன்ஃபோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பாய்.